ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6th இயல் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொது தமிழில் 5வது வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இயல் வாரியாக நியூ புக்கில் உள்ளது, ஓல்டு புக்கில் உள்ளது, அப்புறமா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நியூ புக்கில் இயல் 5 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஓல்டு புக்கில் இருக்கிற இயல் 5 இருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனு, அப்புறமா புக் பேக் பார்த்துட்டு ஓல்டு புக்கில் இருக்கிற 11th 12th புக்கில் இருக்கிற மயங்கொலிகள் ஃபுல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சிலபஸில் இதில் இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதை நான் தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ஓல்டு சமச்சீர் மூணையுமே மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும். 95 அபவ் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக கிறிஸ்பாக எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப கம்மி பேஜஸில் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப் மேக் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் எடுக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் படிக்கிறதுக்கு எனக்கு பர்சனலாக நிறைய டைம் எடுத்துக்குது. ஒரு 5 to 6 hours எடுத்துக்கும். ஆனால் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தோ 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பிடிஎஃப் மேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ வீடியோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பொது தமிழில் எவ்வளோ கவர் பண்ணிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 1 2 3 4 மொத்தம் இது 5வது வீடியோ. 4 வீடியோவில் எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத 1 2 3 1 2 அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆசாரக்கோவை. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றா அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியர். நல்லொழுக்கங்களின் தொகுப்புன்னு ஆசாரக்கோவைக்கு பேர். 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ நூல்வெளி பார்த்துக்கோங்க. மொத்தம் 8 விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிறருக்கு செய்த உதவியை மறக்காமல் இருக்கணும், தீமையை பொறுத்து கொள்ளணும், இனிய சொற்களை கூறணும், எவ்வொருக்கும் துன்பம் செய்ய இருக்கும், கல்வி அறிவு பெறணும், எல்லாருக்கையும் சமமாக நடத்தணும், அடுத்து அறிவுடையராக இருக்கணும், நட்பண்புகளோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு 8 விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் இம்பார்ட்டண்ட்டு, அதுலேயும் ஒப்புரவு ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. நன்றி எழுதல்னால் பிற செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல், அடுத்து நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க இந்த கோடிட்டேடாக. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதுக்கு பேர் பொறை. அடுத்து பிரித்தெழுது சேர்த்தெழுது, அறிவு கூட்டலுடைமை அறிவுடைமை, இவை கூட்டல் 8ம் இவை 8ம் நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். நன்றி அறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமைனா பொறை கூட்டல் உடைமை. அதுக்கடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா கண்மணியை கண்ணுரங்கு. இது வந்து ஒரு தாலாட்டு பாடல். தாலாட்டை வந்து வாய்மொழி இலக்கியம். ஸோ இது வந்து நாட்டுப்புற பாடலில் ஒரு பிரிவாக வரும். ஸோ இதை தான் வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றாக கருத்துறாங்க. நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேர் வாய்மொழி இலக்கியம். தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். நாவை அசைத்து போடுவதால் தாளாட்டின் பேர். தாளாட்டை எப்படி பிரிக்கலாம்னா தாள் கூட்டல் ஆட்டு. சொல்லும் பொருளும் நந்தனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இளைத்து உழைத்து. தொகை சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கணி மாப்பலாவாலை முத்தமிழ் இயல் இசை நாடகம். சேர்த்தெழுது பிரித்தெழுது. பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண்ணு கூட்டல் உரங்கு வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா உதித்த எதிர்ச்சொல் மறைந்த. தமிழர் பெருவிழா. பொங்கல் விழா வந்து தமிழர் திருநாள் அழைக்கப்படுது. அறுவடை திருவிழாவாக இருக்குது. உழவர் திருநாள் அழைக்கப்படுது. போகிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. இது எந்த நூலில் மென்ஷன் ஆயிருக்குன்னா நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி கொண்டாடுவாங்க. போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடுவாங்க. பொங்கல் திருநாளுங்கிறது தை மாதத்தோட முதல் நாள். பொங்கல் என்றால் பொங்கி பெருகுவது என்பது பொருள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள்னு சொல்கிறாங்க. தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு கேல்குலேட் பண்ணணுன்னா 31 கூட்டினீங்கன்னா இப்போ இருக்கிற % இயரோடி கூட்டினீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். மாட்டுப்பொங்கலை பற்றி கொடுத்துருக்காங்க. மாடுன்னா செல்வம் என்பது பொருள். மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு இதெல்லாம் இன்னொரு பேர். ஜல்லிக்கட்டுக்கான இன்னொரு பேர். அறுவடை திருநாள் இது வந்து வெவ்வேறு ஸ்டேட்டில் கொண்டாடுவாங்க. மகர சங்கராந்திங்கிற பேரில் உத்தரப்பிரதேசம், மராட்டியம், கர்நாடகம், ஆந்திரத்தில் கொண்டாடுவாங்க. பஞ்சாபில் லோரி, குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன். ஸோ பொறுத்துக்களை கேட்கலாம்.
இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து கதிர் முற்றியதும் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. விழாக்காலங்கள் வீட்டின் வாயில் மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் வரும். பட்டுப்போன மரத்தை பார்த்தா துன்பம் வரும். ஸோ இன்பம் துன்பம். பிரித்தெழுது சேர்த்தெழுது. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகைக்கு போகி கூட்டல் பண்டிகை. அடுத்து மாமல்லபுரம், மனம் கவரும் மாமல்லபுரம். இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மன் இவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா மற்போரில் சேர்ந்தவன் மாமன்னன் அழைக்கப்பட்டாங்க. ரத கோயில் பஞ்சபாண்டவர் ரதம் இவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கும். அடுத்து அவரோட தந்தை வந்து மகேந்திரவர்ம பல்லவர். அர்ஜுனன் தபசு அது ஒரு இருப்பாங்க. மகேரதன் தவம்னு பேர் அர்ஜுனன் தபசுக்கு. மனிதர் விலங்கு பறவை சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்லாம் அங்கே இருக்கும். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக மாமல்லபுரம் திகழும். மாமல்லபுரத்தில் காணப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அர்ஜுனன் தபசு இது வந்து பொருந்தா சொல்லலும் கூட கேட்கலாம். கடற்கரை கோயில் பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் இதெல்லாம் இருக்குது. சிற்பக்கலை வடிவமைப்பு 4 வகைப்படும். குடைவரை, ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4மே காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். அடுத்து மயங்கொலிகள். இந்த 8 மயங்கொலிகளாக இருக்குது. நானா, லா லா லா, ரானா. ஸோ இது உச்சரிக்கும் இடம் வந்து எங்கன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கிறது பார்த்திங்கன்னா நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. இது அப்படியே மக்க படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை மிஸ் பண்ணாங்கன்னா சிலபஸில் டைரெக்டாக கேட்டிருக்குது. ஸோ ஒரு வார்த்தை இந்த மாதிரி கொடுத்து மீனிங்கும் கேட்கலாம், இல்லைன்னா கோடிட்ட இடத்துல நிரப்பவும் சொல்லலாம் இந்த மயங்கொலிகள் வச்சு. இல்லைன்னா இது எப்படி உச்சரிப்பாங்களோ அதை பற்றியும் கேட்கலாம். நாவின் மேல் நடுப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். நகரம். அடுத்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம். அடுத்து நகரம்ங்கிறது வந்துட்டு நுனி மேல். நாங்கிறது பார்த்திங்கன்னா நுனி மேல்வாய்ப்பல் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. இன எழுத்து. டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம்னு பேர். லா லா லா. லாங்கிறது வந்து நாவின் இரு பக்கங்கள் தரித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால். இது வா மாதிரி வரனால வகர லகரம்னு பேர். அடுத்து லா பார்த்திங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் உருவாகும். மேலன்னத்தின். இது வந்து மேல் பற்கள். இந்த மாதிரி கீவேர்டு பார்த்து வச்சுக்கோங்க. இது மேல் அன்னம். அடுத்து லா பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் வளரும். அதே மாதிரி இது வந்து மா போல இருப்பதால் மகர லகரம்னு இலக்கண மரபு சொல்லுது. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ரா. நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ராவும். இது வந்து இடையினரகணம்ங்கிறோம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை தொடுவதால் வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. வானம். இந்த வானத்துக்கு பார்த்திங்கன்னா வெடி. இது பார்த்திங்கன்னா ஆகாயம். பனினா வேலை. இந்த பனினா குளிர்ச்சி. விலை அப்படின்னா பொருட்களின் மதிப்பு. இந்த விலைனா உண்டாக்குதல், விளைச்சல் பண்ணுறதுக்கான வர்றது. இது விலைனா விரும்புகிறது. இலைனா செடி நிலை. இந்த இலைனா மெலிந்து போதல், இழைத்து போதல்னு சொல்லுவாங்க. இந்த இலைனா நூல் இலை. ஏரினா நீர்நிலை. ஏரினா மேலே ஏரி. கூரைனா வீட்டின் கூரை. கூரைனா புடவை. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காலை. கடலுக்கு வேறு பேர் பறவை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பறவை வானில்னா பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசும். புலியின். இது வரும். புலியின் கண் சிவந்தது. குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இதை நீக்கணும், பிழையை நீக்கணும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம். இந்த நான் வரும். அடுத்து தேர் திருவிழாவிற்கு இந்த லா. அடுத்து வாழை பழம்.
மிகவும் நல்லது, உடலுக்கு மிகவும் நல்லது. இது வந்து சொற்றொடரை வந்து அரேஞ்ச் பண்ணணும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ இதுதான் கரெக்டு. அப்புறமா கலை சொற்கள் வெல்கம், நல் வரவு, ஸ்கல்ப்சர் சிற்பங்கள், சிப்ஸு சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி. திருக்குறள் பொறுத்தளவுக்கோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திருக்குறள்னு பார்த்திங்கன்னா மோப்பக்குலையும் மன்னிச்சா முகந்து நோக்கக்குலையும் விருந்து. அடுத்து ஊக்கமுடைமையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஊக்கத்தை பற்றி கேட்டே இருப்பாங்க. இதோட பொருள் என்ன, எதிர்ச்சொல் என்ன, அப்புறமா எந்த குறள் விளக்குது அப்படின்னு கேட்பாங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம். ஸோ நிலையான செல்வம் ஊக்கம், மற்றதெல்லாம் வந்து நிலையற்றது. ஆக்கம் மதர்வினா செல்லும் அசைவிலா ஊக்கமுடையார் நுழை. தளராத ஊக்கமுடையவரின் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயர்த்துக்கு ஏற்ற மாதிரி நீர் கொள்வாளரும் அந்த மாதிரி ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடும். ஸோ இந்த 4 ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மற்றதும் பார்க்கணும், இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆகணும். பயனில்ல சொல்லாமை சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொல்கள் மட்டுமே பேசணும், பயனில்லா சொல்களே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மனப்பாட பகுதியாக இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்களோ அது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விருந்திரனின் முகம் வந்து எப்போது வாடும் அப்படின்னா நம்ம முகம் மாறினால் வாடும். நிலையான செல்வம் வந்து ஊக்கம். ஆராய்மறி உடையவர்கள் என்ன சொற்கள்னால் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதில்லா, பயன் கூட்டல் இல்லா பயனில்லா. அதுக்கப்புறமா இதில் உள்ள இந்த மாதிரி திருக்குறள் கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்த சொல்லி கூட கேட்கலாம். ஆக்கம் மாதிரி வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையார் நுழை. உள்ளது எல்லாம் உயர்வுள்ளல் மற்ற தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதுக்கப்புறமா வந்துட்டு ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு ஔவையார் சொன்னது வந்து ஆத்திச்சூடியில் சொன்னது எந்த இதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குறளுக்கு உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளத்து அணைய மலரிட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணைய உயர்வு. ஸோ ஒரு போட்டியில் வந்து பங்கெடுத்துக்கணும், வெற்றி தோல்வியெல்லாம் கருதக்கூடாது. நம்ம ஆனால் வெற்றி பெறணும்னு நினச்சி போராடினோன்னா அதுக்கான இலக்கை அடையலாம். ஸோ அதனால் இலக்கை பெருசாக வச்சுட்டோன்னா அது அடையக்கூடியதும் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து 6th ஓல்டு புக்கில் உள்ளது சித்தர் பாடல். ஸோ இந்த சித்தர் பாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காடுவெளி சித்தர், ஸோ இவர் பாடிய பாடல் கொடுத்துருப்பாங்க. வைத்தோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் கூறு பார்த்து வச்சுக்கோங்க. வெய்ய வினை துன்பம் தரும் செயல், வேம்புனா கசப்பான சொல், வீராப்புனா இருமாப்பு, பலரில்னா பலர் கூட்டலில் பிரித்தல் பலருடைய வீடுகள், புகழல் ஒன்றாதேனா செல்லாதே, சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது, கடம்னா உடம்பு. அடுத்து பெரியாரை பற்றி லெசன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பெரியார் வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சுருப்பாருங்க, எவ்வளோ மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 1970 வந்துட்டு யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டிருக்கும். 1978 வந்துட்டு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில் நியூ புக்கில் வர லெசனில் பார்த்துக்கலாம். வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுவார். அடுத்து குரில் நெடில் வேறுபாடு. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். எதுக்கு ஒத்த கொம்பு வரும், எதுக்கு ரெட்டை கொம்பு வரும், எதுக்கு குரில் வரும், எதுக்கு நெடில் வரும்னு பார்த்துக்கோங்க. மயங்கொலிகள். 2 சக்கர வண்டிகள் பழுது, இந்த லூ வரும். நாள்தோறும் இந்த இல்லு வரும். வரந்தரும் இந்த ரா வரும். அடுத்து 12th ஓல்டு புக்கு நியூ புக்கில் உள்ள இது அலை, கடல் அலை. இந்த அலைனா கூப்பிடுறது, இந்த அலைனா தயிர் இல்லை பிசைன்னு கொடுத்துருக்காங்க. மடம் செடி கொடி, இந்த இலை பார்த்திங்கன்னா நூல் இலை, இந்த இலைனா மெலிந்து போதல். உலைனா சமைக்க வைக்கிறக்கூடிய உலை வைக்கிறது. உலை அப்படின்னா உழைப்பு. இந்த உலைனா பார்த்திங்கன்னா பிடரி மயிர் இல்லை சேருன்னு சொல்லலாம். ஒளினா ஓசை, ஒளினா ஒலிக்கிறது, ஒளினா வெளிச்சம். கலை வித்தை காட்டுறது இல்லை கலைந்து போகிறது. இந்த கலைனா மூங்கில்.
இது களை செடி, வயலில் களை எடுத்தல் இல்லை முகத்தில் ஒளி, அதுதான் களை. கிளி அப்படின்னா அச்சம், கிழிக்கிறதுனா துண்டாக்குறது, இந்த கிளினா பறவை. தலை அப்படின்னா முதன்மை சிரசு, அதாவது தலை உறுப்பு. இந்த தலை பார்த்திங்கன்னா புல் இலை, இதை குறிக்கும். இந்த தலை வந்து கட்டுதல். தாலி அப்படின்னா கணவன் மனைவி கட்டும் சின்னம். இந்த தாலி பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலிலாம் சொல்லுவாங்களா, குடம். இந்த தாலி வந்து ஒரு வகையான பனை, இல்லைன்னா குழம்பு தாளிக்கிறது, அதுதான் தாலி. வலைனா இந்த மீன் பிடிக்கிற வலையே. இந்த வலை அப்படின்னா மரம். இந்த வலை அப்படின்னா பொந்து இல்லை வளையல் இல்லை வளைவு. இதுவும் பிட்டடாக கேட்பாங்க. வால் அப்படின்னா விலங்கின் வால் பகுதி. வால்னா உயிர் வாழ்கிறது, வால்னா வெட்டும் கருவி. இதுவும் இம்பார்ட்டண்ட். வாழை அப்படின்னா இளம்பெண். இந்த வாழைனா மர வகை, இந்த வாழைனா மீன் வகை. இந்த வாழை கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இலை, அதுக்கப்புறமா வலை, எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. வாழை, அப்புறமா இந்த அலை, இதெல்லாம் கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அழகு, பறவையின் மூக்கு. இந்த அழகுன்னா பெண் மயில், இந்த அழகுன்னா கவின் வனப்பு எழில். அலைனா கடல் அலை, அலைனா புற்று, அலைனா கூப்பிடு, இலைனா மரஞ்செடி. இது ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த கலை மூங்கில். தலை விலங்கு, தலைனா தலைத்தல். வலினா வலிமை, வலினா காற்று, இந்த வலினா பாதை. அரினா திருமால் சிங்கம், அரினா அறிந்து கொள்ளுதல். அலறி, இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அலறினா அலறிப்பூ, அலறினா அழுது. இரத்தல்னா பிச்சை எடுத்தல், இரத்தல்னா சாதல். உறவுனா வலிமை, உறவுனா சுற்றம். உரைனா சொல், உரைனா தலையணையோட உரை. எரினா தீ, எரினா வீசு. கரினா யானை, கரினா காய்கறி இல்லை மிளகுக்கு பேர் கறின்னு சொல்லுவாங்க. குரங்குனா வானரம், குரங்குனா தொடை. கூரை, வீட்டு கூரை, கூரைனா புடவை. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. சீரிய சிறந்த, சீரிய சிறந்த. பறவை கடல், பறவை பரப்பன ஆகிய உயிரினம். மறைனா மான், மறைனா வேதம். அனல் தாடி, அனல் நெருப்பு. ஆணினா இரும்பாலான ஆணி, இந்த ஆணினா தமிழ் மாதம். ஊனுனா உணவு, ஊனுனா இறைச்சி, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஊன். கணம்னா கூட்டம், கணம்னா பாரம். பேன்னா காப்பாற்று, இந்த பேன் வந்து தலையில் வாழும் பேன். மனம் பார்த்திங்கன்னா நறுமணம், மனம்னா உள்ளம். மனமும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து மரம்னா இந்த மரம் வந்து வீரம். ஊனுனா உணவு. சரி, இந்த ஊன் பார்த்திங்கன்னா உயிர்களின் உடல் பகுதி. இந்த ஊன் பார்த்திங்கன்னா உணவு. கல்லுங்கிறது வந்துட்டு மலையில் இருப்பது, கல் பனையில் இருப்பது. பறவைனா கடல், இந்த பறவைனா உங்களுக்கு பறவை இனம், புல்லினம். புல்லினத்தை பறவை என்பர். இரத்தல்னா யாசகம் கேட்குறது, இல்லை ஏதோ ஒன்று கேட்குறது. இந்த இரத்தல்னா சாகிறது. பரி அப்படின்னா குதிரை, இந்த பரினா வழிப்பறி பண்ணுறது. கறி அடுப்பில் கறி சமைப்போருக்கும் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதை கூட ஃபில் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. காக்கும் கடவுள் அரி, திருமால் என்பதை நன்றாக அறி, நினைவு வைத்துக்கொள். பனியில் நனைந்து, பனினா இந்த பனியில். பணி செய்தால் பிணி வரும், வேலை செய்தால் பிணி வரும். களினா நலனை பிடித்திருந்தால் களி நீங்கியது. களினா சனி, கெட்டது. நலனினும் களிப்படைந்தான், களிப்புனா மகிழ்ச்சி. விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது. செவியால் கேட்கும் ஒளியும் நன்று, கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று. விழிப்பு ஒலி கேட்டேன், அழைப்பு மணி.
விழிகளை திறந்தேன், கண் விழிக்கிறது. ₹1 ஒறுப்பு, ஒருனா தண்டனை, மனம்னா மலரின் மனத்தின் மனத்தை பறிகொடுத்தேன். ஸோ அவ்வளோதான் ஓவராலாக. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த மயங்கொலிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் டெய்லி. உங்களுக்கு தமிழ் வீடியோஸ், ஜிஎஸ் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் கொடுக்குற நோட்ஸை வந்துட்டு பிரிண்ட் அவுட்டோ இல்லை நோட்ஸ் மேக்கப் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.